நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற சில மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னே கூட சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹியூமன்ஸ், அதிசய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கடவுளாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்திகள் மூலிமா எதிர்காலத்தில் நடக்க போகிறத பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்கும்போது பல சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க சொன்னாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்திருக்கும். எப்படி அப்போ உண்மையிலேயே அவங்ககிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அந்த மாதிரி சக்தி பெற்ற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை ஒரு சிலது நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதில் ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வாங்க அப்படின்ற இந்த ஒரு பெண்மணி தான். இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க. பட் இவங்க சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரட்டை கோபுர தாக்குதல், அதுக்கப்புறம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுனாமி வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இளவரசி டயானாவோட இறப்பு, இவங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 5000 வருஷம் வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது இந்த உலகத்தில் அப்படின்றது சொல்லிட்டு போயிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். அதோட இப்போ 2022 என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. 2022 என்ன மாதிரி சில விஷயங்களை இந்தியாவிலையும் சரி இந்த உலகத்தில் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பார்த்துருவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயிர்கள்லாம் சேதமடையும். அப்புறம் வெட்டுக்கிளிகளோட அட்டகாசம் வரும் அப்படின்னு சொல்ல, வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு ஒரே தொல்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்னது எதாவது நடந்ததா அப்படின்றது தெரியல. பட் வெட்டுக்கிளிகள்லாம் ஒரே ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்படின்றாங்க. இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி போன்ற மிகப்பெரிய அலைகள் பார்த்தீங்கன்னா வரும் ஒரு சில நாடுகளில். இதனால் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுனாமி மாதிரி மிகப்பெரிய பேரலைகள் கடல் பொங்கி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் மக்கள் அழிஞ்சு போவாங்க, மக்கள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப இதுவான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்று கிரகவாசிகள் அப்படின்றது இந்த ஏலியன்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பாபா வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் பூமிக்கு வருவாங்க, மனிதர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற 2022 பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் பூமிக்கு வருவாங்களாம் அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இவங்க சொன்னபடி ஏலியன்ஸ் பூமிக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னே கூட சொல்லலாம். கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பாதி மக்கள் அழிஞ்சு போனாங்கன்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா பனிப்பாறை நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இருக்கான். பனிப்பாறை நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இருக்கான். அதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்களாம். கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வருவாங்களாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு வைரஸ் அழிஞ்சு போச்சுனே கூட சொல்லலாம் பாதி உலகம். இப்போ ஸ்வீடன் நாட்டில் ஒரு மிகப்பெரிய வைரஸ் பனிப்பாறைக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நடக்கும், ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு இவங்க சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2022 நடக்கும் அப்படின்றாங்க. ஏலியன்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் கொடுமையான வைரஸை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.